ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான தலிகை என்னன்றதை கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ஸோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நேற்றுக்கு போட்ட வீடியோ வந்து ஒரு 3K வியூஸ் இருந்தது. நான் கூட நினச்சேன் நிறையா பேர் வந்து ரொம்ப நாள் கேப் இருக்கிறதுனால இன்றைக்கும் நம்ம போட மாட்டோம் அப்படின்ற நினைப்பு இருக்கும். பட் எல்லாரும் பார்த்துருக்கேன், எல்லாரும் விஷ் பண்ணியிருக்கேன். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அதே போல் உங்களுக்கு இன்னைக்கு உண்டான வீடியோவை பிடிச்சிருந்தாலும் தயவுசெய்து லைக் பண்ணிவிட்டு பாருங்க. பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சில பேர் கூட கேட்டிருந்தேன், இந்த மாதிரி மெயில் ஐடி எனக்கு வந்து ஒர்க் ஆக மாட்டேங்கிறது, ஏதோ ஒரு பிரச்சனையினால அதை திருப்பி அதை வந்து ரிவைவ் பண்ணுறதுல எனக்கு கஷ்டம் இருக்குது. தயவுசெய்து யாருமே மெயில் ஐடிக்கு எந்த மெசேஜுமே அனுப்பாதீங்க, என்னால் பார்க்க முடியாது. ஸோ அதனால ரெஸ்பாண்ட் பண்ணலைன்னு நீங்கள் வருத்தப்படாதீங்க. ஏதாவது ஒரு வீடியோக்கு கீழே நீங்கள் என்ன கமெண்ட் போட்டாலுமே நான் இம்மீடியட்டாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த சில நாட்களாகவே எனக்கு நிறையா பேர் வந்து எப்படி இருக்கேன் மாலா, பரவாயில்லையா அப்படின்னு நல்ல ஒரு கன்சர்னோட எனக்கு கேட்டிருந்தேன். அவள் எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ அதனால ஏதாவது ஒரு ஷார்ட்ஸ் கீழேயோ இல்லைனா ஏதாவது ஒரு வீடியோ கீழேயோ போட்டேல் அப்படின்னாக்கா எனக்கு வந்து யூடியூப் ஸ்டூடியோன்னு ஒன்று இருக்கும். என்னோட கம்ப்ளீட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அந்த யூடியூப் ஸ்டூடியோவில் தான் நான் பார்ப்பேன். என்னோட வீடியோஸ் எப்படி போகிறது, இன்னைக்கு எத்தனை பேர் பார்த்துக்கா, எவ்வளோ மினிட்ஸ் பார்த்துருக்கா, இது எல்லாமே யூடியூப் ஸ்டூடியோன்ற ஆப்பில் தான் நாங்கள் பார்ப்போம். ஸோ அதில் வந்து எந்த மெசேஜ் வந்தாலுமே அந்த இடத்துல இருக்கும். 101% நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். தயவுசெய்து மெயில் ஐடி யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் மெயில் ஐடி எனக்கு வந்து ஓப்பன் பண்ணுறது பிரச்சனையாக இருக்குது. அது ஏதோ ப்ராப்ளம் ஆயிருக்கு. அதை திருப்பி அதை ரெக்டிஃபை பண்ணுறது எனக்கு பிரச்சனையாக இருக்குது. ஸோ அதனால் இப்போ இருக்கிற எனர்ஜிக்கு நிறையா விஷயங்கள் பண்ண முடியல. முடிஞ்ச மட்டும் என்ன பண்ண முடியறதோ பண்ணிட்டு இருக்கேன். பட் உங்கள் எல்லாருடைய அன்புக்கும் ஆதரவாக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்காக இமெயில் போட்டவங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இன்னைக்கு உண்டான ஒரு தலிகைக்கு போகலாம். இன்னைக்கு ஆடி 18. எனவே இந்த ஹோல் இயர், அதாவது தமிழ் வருஷப்பிறப்பு வர வரைக்குமே எனக்கு பண்டிகை கிடையாது, எங்கள் மாமியார் போனதுனால. ஸோ அதனால பண்டிகைகள்னு ஒன்றும் ஸ்பெஷலாக இன்னைக்கு அந்த பண்டிகைக்கு உண்டான தலிகைன்னு நான் பண்ண மாட்டேன். ரெகுலர் தலிகைகள் தான் வரும். ஸோ அதனால அந்த மாதிரி பாருங்க. இன்னைக்கு பண்டிகைக்கு கலந்த சாதங்கள்லாம் பண்ணலையான்னு கேட்காதீங்க. பிகாஸ் பண்டிகை இல்லாததுனால நான் பண்ணலை இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு உண்டான ஒரு சிம்பிள் தலிகையை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். தேங்க்யூ. இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கிற காய்கறிகள்லாம் இது தான். ஸோ இதை வச்சு இன்றைக்கி என்ன தலிகை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு பூசணி பத்தையெல்லாம் வாங்கிட்டு வந்து. கத்திரிக்காயுமே நான் சர்ஜரிக்கு அப்புறமா இன்றைக்கி தான் எடுத்துக்க போகிறேன். யாரோ போட்டிருந்தா கத்திரிக்காய் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் நான் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அ மந்த் நான் கத்திரிக்காய் சாப்பிடல. இன்றைக்கி என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் காய்கறி அது. ஆக்சுவலாக இட்ஸ் ஓகே, அது நானாக பண்ண ப்ராப்பராக ஆரம்பிக்கிற நேரத்தில் நம்ம அதை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இது கொஞ்சமாக அந்த ஸ்டஃபிங் மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து மோர் குழம்பு பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஈரைக்காய் அதாவது பீர்க்கங்காயை வந்து தோல் சீவிட்டு கொஞ்சம் சீட்ஸ் இருந்தது அதையும் எடுத்துட்டேன். பூசணி பத்தையை கட் பண்ணி வச்சுருக்கேன். குக்கரில் வந்து ஆரஞ்சு பருப்பு எவ்வளோ நாளாச்சு நான் அப்பாவுக்கு ஆகாது. கிரியேட்டின் பிரச்சனை இருக்கிறவா, கிட்னி இஷ்யூஸு, யூரிக் ஆசிட் இருக்கிறவாளுக்கு அது உபயோகமாக இருக்காது. ரொம்ப க்ரியேட் பண்ணி விட்டுடும் அதை. ஸோ அதனால் நான் அதை ஆரஞ்சு பருப்பு ரொம்ப நாளாக யூஸ் பண்ணவே இல்லை. மசூர் தால் இதை வந்து ஒரு குட்டி கப்பால் ஒரு கப் எடுத்துட்டுருக்கேன். இதை அலம்பி எடுத்துன்னு வந்துடுறேன். நேற்றுக்கு குக்கர் கேட்டிருந்தேன். இது ப்ரிஸ்டீஜு. இது வந்து ட்ரைப்ளை 2 லிட்டர் தான். நான் இதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இதில் சவுண்டும் ஒழுங்காக வரமாட்டேங்கிறது, தண்ணியும் வழிஞ்சு வழிஞ்சு கொட்டுறது. ஆல்ரெடி என்கிட்ட ஒன்று இருந்தது. ஸோ நான் பருப்பு அலமின்னு வந்துட்டேன். என்கிட்ட இருந்த இன்னொரு குக்கர் வந்து 3 லிட்டர்ஸ்ன்னு நினைக்கிறேன். அது வந்து என்ன பிரச்சனைனா, இப்போ 2 பேர் ரொம்ப அளவு கம்மியாக போயிடுது இல்லையா, சாப்பாடே ரொம்ப அளவு கம்மி. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சமைச்சாலே போரும் போல் இருக்குது. ஏன்னா சாப்பிட்றதெல்லாம் வந்து எவ்வளோ கம்மியாக பண்ணாலுமே மீறுறது. சில நேரங்களில் ராத்திரிக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். முன்னாடி இருந்த குக்கர் அதாவது இப்போ வச்சுருக்கிறதுமே வந்து 3 லிட்டர்ஸ் வந்து இந்த மாதிரி தான் மூடி இருக்கும். ஸோ அது என்ன ஆகும்னா, ஜலம் வந்ததுன்னா இதுக்குள்ளேயே தங்கிக்கும்.
பிரச்சனை இருக்காது. ரொம்ப நல்லா இருக்குது அந்த பெரிய சைஸு. இது பயங்கர ஃப்ளாப்பாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். நான் இதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். கீழே வழிஞ்சு கொட்டுறது, சவுண்டு வந்து ஃபுல் சவுண்டு வரமாட்டேங்கிறது. ஈவன் தோ நம்ம இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி, ஈவன் இந்த உள் பார்ட்டெல்லாம் கூட, இந்த உள் பார்ட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கூட க்ளீன் பண்ணி போட்டாலுமே தண்ணி வழிஞ்சு கொட்டுறது. ஸோ அதனால் என்னோடய சஜஷன் இது வந்து ரொம்ப கிரேட்டாக இல்லை. ஸோ அது சவுண்டு வரட்டும். அதே போல் மோர் குழம்புக்கு வந்து பூஷணி பற்றியே கட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பாத்திரமும் கேட்டேன் நேற்றுக்கு யாரோ. இது வந்து டிமார்ட் தான், நான் நிறையா தடவை சொல்லியிருக்கேன். இது கொஞ்சம் கொதித்து வேகட்டும், அதுக்கப்புறமா உப்பு மஞ்சள் பொடியெல்லாம் போடலாம். இப்படி தான் கொட்டுறது, எரிச்சலாக இருக்குது இதை பார்த்தாலே. ஸோ இதை பருப்பு ஆஃப் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்லா கொதித்து நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக எடுத்து காய் நல்லா வெந்துருத்து. ஸோ இது இப்படியே இருக்கட்டும். தயிர் எடுத்து வச்சுருக்கேன், இதுக்குண்டான உப்பை போட்டுக்கலாம். ஸோ இது இருக்கட்டும். அரைச்சிக்கிறதுக்கு வந்து தேங்காய் போட்டிருக்கேன், பச்சை மிளகா, துவரம்பருப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன், தனியா, ஜீரகம். தனியா ஜீரகம் யூஸ்வலி நான் ஜலத்தில் நினச்சி வைப்பேன், இன்றைக்கி மறந்துடுத்து. ஸோ நான் ராவாகவே போட்டிருக்கேன். ஸோ இதை கொஞ்சம் விழுதாக அரைச்சி எடுத்துன்னு வரேன். ஸோ அது கொதிச்சுன்னு இருக்குது. நான் இதோட அரைச்ச விழுதியும் சேர்த்துன்றேன். நிதானமாக தான் வேலை முடிகிறது, முன்ன மாதிரி ஃபாஸ்ட்டாக பண்ண முடியல. அதுக்குள்ளே அயன் பண்ணுறவர் வந்தார். அடுப்பை சின்னதாக வச்சுக்கலாம். ரொம்ப கொதிச்சதுன்னா ஒரு மாதிரி திரிஞ்ச மாதிரி ஆகிடும். இந்த குழம்பு கூட்டெல்லாம் ரெடி ஆகிறதுக்குள்ளே இதை கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு வந்து காரப்பொடி, மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் உப்பு, கொஞ்சம் பைண்டிங்க்கோசரம் கொஞ்சமாக கடல மாவு, பெருங்காயம் எல்லாம் எடுத்திருக்கேன். சப்போஸ் காரப்பொடிக்கு பதிலாக குழம்பு பொடி கூட போட்டு பண்ணலாம், நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சமாக ஜலம் இப்படி குத்திட்டு இதை கலந்து நான் இந்த மாதிரி இதை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்குள்ளே நான் ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் அது ஊறின்னு இருக்கட்டும். ஸ்டஃப் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கேன். இது அப்படியே செப்பரேட்டாக இருக்கட்டும். இப்போ வந்து நுரைச்சி வர ஆரம்பிச்சுடுத்து. இதை இப்படியே ஆஃப் பண்ணிடலாம், ரொம்ப பண்ண விட வேண்டாம். ஸோ இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெயில் கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, 2 பெருங்காயம் தாளித்து கொட்டிடலாம். ஸோ தேங்காய் எண்ணெய் குத்தின்ட்டுருக்கேன். ஜென்ரலாகவே இந்த மாதிரி பர்டிகுலர்லி ஏதாவது வயிற்றில் புண்ணு, வாயில் புண்ணெல்லாம் இருக்கிறச்சா தேங்காய் எண்ணெய் சேர்த்துண்டா சீக்கிரமாக புண்ணு வந்து ஹீல் ஆகும். ஸோ அதனால் அண்ட் ஆல்சோ மோர் குழம்புக்கு பொதுவாகவே அவியல் இதுக்கெல்லாமே வந்து தேங்காய் எண்ணெய் போட்டு தாளித்து கொட்டினோன்னா வாசனையாக இருக்கும். இது எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான். பொரியட்டும். மோர் குழம்பு ரெடி ஆகிடுத்து. ஸோ அடுத்தாப்பில் பருப்பு ஒரு வழியாக வழிஞ்சு கொட்டினதெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா கம்மியாக ஜலம் வச்சாலும் வழியறது, ஜாஸ்தி ஜலம் வச்சாலும் வழியறது. யாரோ சில பேர் பார்த்துருக்கேன், அதுக்குள்ளே ஒரு ஸ்பூனை போட்டெல்லாம் வைக்கிறா. அடுத்தாப்பில் அதை தான் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ நான் வந்து ஆரஞ்சு பருப்பு, அதாவது மசூர் தாலும் ஈரைக்காயும் போட்டு வேக வச்சு எடுத்துட்டுருக்கேன். கொஞ்சமாக கடலெண்ணெய் குத்தின்ட்டுருக்கேன். அதுக்கு வந்து வெள்ளை உளுத்தம் பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். 4 வத்த மிளகா போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா கருவேப்பிலை, தேங்காய், பெருங்காயம். இதில் நான் ஒரு சின்னதாக புளி வச்சு அரைப்பேன். ஸோ இது எல்லாத்தையும் வறுத்துன்ட்டு ஒரு சின்ன
இத்தினோண்டு புளி, ஒரு லைட்டாக ஒரு டேங்கினஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக பெருங்காயம் போடுறேன். தாராளமாக கருவேப்பிலை போட்டிருக்கேன். புளி பார்த்தீங்கன்னா ஒரு இலந்த பழ சைஸோடையே சின்னதாக தான் இருக்கும். இதோட தேங்காய், அடுப்பை ஆஃப் பண்ணி விட்றேன். இந்த சூட்லேயே தேங்காய் வதங்கினா போதும். இதை ஜலங்குத்தி விழுத அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். ஸோ இப்போ இந்த வறுத்ததெல்லாம் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். பருப்பு காய் ரெடியாக எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் குத்தின்ட்டுருக்கேன். அதில் கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிக்கிறதுக்கு போட்டுக்கிறேன். பொரியட்டும். அரைச்சதில் நிறைய கருவேப்பிலை போட்டிருக்கேன். ஸோ அதனால் ரொம்ப வேண்டாம். அதே போல் பெருங்காயமும் போட்டிருக்கேன். உப்பு மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். ஸோ நான் இப்போ இந்த அரைச்ச விழுதை இதோடு சேர்த்துட்டு காமிக்கிறேன். ஸோ விழுதை சேர்த்துட்டேன். யூஸ்வலாக என்ன பண்ணும், உளுத்தம்பருப்பை வறுத்துட்டு அரைச்சி குத்தினோன்னா கெட்டியாகிடும் ரொம்பவே. ஸோ அதனால் கொஞ்சமாக மிக்சியிலையும் கொஞ்சம் ஜலம் குத்தி அதை எடுத்துட்டுருக்கேன். எவ்வளோ ஜலம் வேணுமோ அந்த ஜலத்தை மட்டும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி அதில் இருக்கிறது அப்படியே குத்தின்றலாம். ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்தால் போகிறோம். இந்த மாதிரி காத்தால் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கூட்டுகள் பண்ணிட்டோன்னா ராத்திரி சப்பாத்தி தொட்டுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வெங்காயம் பூண்டெல்லாம் நான் சேர்க்கல. ஸோ அதனால் நாள் கிழமைகள்லேயும் ஏதாவது பலகாரம் பண்ணுற நாட்களில் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஈரைக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நான் இதை ஆஃப் பண்ணி விட்றேன். போரும் கொதித்தது. ஸோ நமக்கு பீர்க்கங்காய் பொரிச்சு விட்ட கூட்டு ரெடி ஆகிடுது. ஸோ நான் இப்போ கத்திரிக்காயை போட்டுறேன். வேறு ஒன்றும் போட போகிறதில்ல. கருவேப்பிலை போட்டிருக்கேன். கொஞ்சம் நேரம் அது தெரித்து முடியட்டும் அந்த ஜெலெல்லாம். அதுக்கப்புறமா பரட்டலாம். ஆல்ரெடி உப்பு காரம் மஞ்சள் பொடி எல்லாமே போட்டிருக்கேன். ஸோ இது அப்படியே ரோஸ்ட் ஆக வேண்டிதான். அந்த ஜலத்தோட சலசலப்படாக அடங்கிடுத்து. இதை மூடி வச்சு வதக்கிட்டு கடைசியாக காமிக்கிறேன். காய் நல்லா சுருளை வதங்கிகிட்டே இருக்குது. பக்கத்தில் சாதத்தை வச்சிடலாம். அவ்வளோதான். சார்ஜ் டவுன் ஆகிட்டே போயின்ட்டுருக்கு. கொஞ்ச நேரம் வேலை பண்ண முடிஞ்சிருது. கொஞ்சம் நேரம் போய் சோஃபாவில் அப்படியே இப்போ சமப்படுத்துன்றுவேன். அப்புறம் எழுந்து கொஞ்சம் நேரம் கழித்து வேலை செய்வேன். இப்படி தான் ஒரு 3/4 மணி நேரத்துலலாம் வேலை பண்ணிகிட்டு இருந்தது 3 மணி நேரம் வரைக்கும்லாம் ஆறுது இப்போ. ஸோ சாதம் ஆஃப் பண்ணது கையோட மோஸ்ட்லி இதுவும் ரெடி ஆகிடும். இன்றைக்கு உண்டான தளிகை சுட சுட ரெடியாக எடுத்து சுட சுட சாதம், அப்புறமா பூசணி பத்தை போட்டு மோர் குழம்பு, பீர்க்கங்காய் போட்டு அரைச்சி விட்டு பொரிச்சு கூட்டு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா கத்திரிக்காயை நல்லா ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கு உண்டான வெரி சிம்பிள் தளிகை இவ்வளோ தான். ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ. இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஆல்.